அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளியானது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் அவருடைய பின்புலம், அவருடைய பின்னாடி இருக்கிற வழக்குகள், அவருடைய வீடியோ இதெல்லாம் உண்மையாலேன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்துகளையும் சரி, சேட்டலைட் சேனலும் சரி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இவர் தான் தமிழ்நாட்டோட நிதியமைச்சர், தமிழ்நாடு விளங்கிரும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பகிர்ந்துட்டே வர்றாங்க. அதுல வரவர் தான் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன். இவர் ஆர்கே நகர் தொகுதியில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிஎம்க்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புரோட்டோகால் இருக்கிற ஒரு அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக இவர் நியமிக்கப்பட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பின்புலமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்ப பின்னணிலாம் அவர் கிடையாது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வர்ற இந்த நபர் இவர் மேல வழக்கு எது இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்க அண்ணன் கரெக்டா தான் போட்டிருப்பாரு, நிதியமைச்சரா போறாருன்னா சும்மாலாம் போட மாட்டாரு, விஜய் நான் கரெக்டா தான் போட்டிருக்காரு, அந்த வீடியோ வரதுல வேற, இவர் பாத்தீங்கன்னா காந்தியோட பேரன், இவர் பேர்ல எந்த ஒரு வழக்கும் கிடையாது, இதெல்லாம் போலியா பரப்பப்படுது, எதிர்கட்சியால பரப்பப்படுற ஒரு போலியான வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய இந்த பசங்க இந்த பிலோ 23 இந்த இன்ஸ்டாகிராமை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணுகின்ற இந்த பசங்க முழுமையா இதை மறுத்து போறாங்க. ஆனால் அவர் தன்னோட தேர்தல் அபிடவிட்லயே, தன்னோட தேர்தலில் பாத்தீங்கன்னா மனு தாக்கல்லையே தன் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்றத அவரே மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதை நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போனீங்கனாலே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க அவருடைய அபிடவிட்ல என்னென்ன போட்டிருக்காப்புல, அவருடைய மூவபிள் சொத்து எவ்வளவு, இம்மூவபிள் சொத்து எவ்வளவு, பேங்க் டெபாசிட் எவ்வளவு கடன், எத்தனை கார் வச்சிருக்காரு, எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனா அதெல்லாம் போய் பார்க்க இவங்க இன்ஸ்டாவை தாண்டி வரமாட்டாங்களே. இன்ஸ்டாவை தாண்டி வந்தாங்கன்னா என்ன நடக்கு ஏது நடக்கு, அதாவது இது இந்த ஆட்சியை குறை சொல்வது மாதிரி கிடையாது. இந்த ஆட்சியில அமர்ந்து இருக்கிறவங்க யார் யார் எப்படி பின்புலம் தெரியாம எப்படி நாளைக்கு இவங்க செய்யற விஷயத்தையும் இவங்க கொண்டு வர திட்டத்தையும் நீங்க முழுமையை நம்ப முடியும். முதல்ல அவருடைய அபிடவிட்ல அவர் அவரே பதிவு பண்ணிக்கிற என்னென்ன வழக்கு அவர் மேல இருக்குன்றத நான் சொல்றேன். அதை பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. அதாவது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி கீழ இந்த பிரிவு வழக்கெல்லாம் வருது. ஐபிசி 448 வீட்டில் அத்துமீறி நுழைதல், ஹவுஸ் ட்ரேப்பர்ஸ், ஒருவர் அனுமதி இல்லாமல் வீடு அல்லது தனியார் இடத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைவது, தண்டனை 1 ஆண்டு வரை சிறை அல்லது அபராதம் அல்லது 2 கொடுக்கக்கூடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிசி 427 சொத்துக்களை சேதப்படுத்துதல், மிச்சிஃப் காசிங் டேமேஜ், அதாவது 50 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை சேதம் விளைவிப்பது, உதாரணம் வாகனம் உடைத்தல், பொருட்களை சேதப்படுத்துதல், தண்டனை 2 ஆண்டு ஒரு சிறை அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து ஐபிசி 324 ஆபத்தான ஆயுதத்தால் காயப்படுத்துதல், கத்தி, கம்பி, கண்ணாடி, தீ போன்ற ஆபத்தான பொருட்களால் ஒருவருக்கு காயம் ஏற்படுத்த தண்டனை 3 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க, அல்லது அபராதம் இல்லைன்னா 2 சேர்ந்து கொடுப்பாங்க. அடுத்து ஐபிசி 294B ஆபாச வார்த்தைகள் கேவலமாக பேசுதல், பொதுமக்கள் இருக்கிற இடத்தில் கேவலமாக அல்லது ஆபாசான வார்த்தைகள் பேசுதல், தண்டனை 3 மாதம் வரை சிறை அல்லது அபராதம் 2மே வரும். அடுத்து ஐபிசி 506 மிரட்டல் விடுதல், ஒருவரை பயமுறுத்தும் வகையில் மிரட்டுவது, உதாரணம் கொன்று விடுவேன், தாக்கி விடுவேன் போன்ற மிரட்டல்கள். அடுத்து 506I சாதாரண குற்ற மிரட்டலை குறிக்கும். அடுத்த தண்டனை அதுக்கு 2 ஆண்டுல இருந்து சிறை அல்லது 2 சேர்ந்து வரும். அடுத்து ஐபிசி 34 ஒரே நோக்குடன் குழுவாக செய்த குற்றம், பலர் சேர்ந்து ஒரே திட்டத்துடன் குற்றம் செய்தால் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கும், இது தனி குற்றம் அல்ல, மற்ற பிரிவுகளுடன் சேர்த்து பயன்படுத்தப்படும். இது எல்லாமே அவருடைய தேர்தலில் மனு தாக்கல் செஞ்சதுல அவரே மென்ஷன் பண்ணியிருக்காப்புல தான் மீது இத்தனை வழக்குகள் இருக்குன்னு சொல்லி. இந்த வழக்குகள்லாம் வெள்ளக்காரனை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தை கின்றப்ப ஏற்பட்ட வழக்குகளா, இல்ல நேதாஜியோட படையில சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை சுட்டப்ப ஏற்பட்ட வழக்குகளா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்ற வழக்குகள். இதுக்குள்ள ஆதாரங்களும் பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரங்களும் பிளஸ் பாத்தீங்கன்னா அவர் போனது வந்தது சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் எல்லாமே தெள்ள தெளிவா இருக்கு. இதை இந்த ஆளுங்கட்சி அரசானது, இந்த ஆளுங்கட்சி அரசு இவரை கைது பண்ண போதா இல்ல இந்த வழக்கை கொண்டு போறான்றது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற ஒரு நிதித்துறை அமைச்சர் மேல இருக்கிற ஒரு வழக்கை எப்படி தமிழக காவல்துறை அதை நகர்த்தி கொண்டு போகும்? ஸோ மாற்று அரசு நடந்தாதான் இந்த வழக்கே கோர்ட்ல கொண்டு போயிட்டு இவர் முறையா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இருந்தாலும்
நேரடியா ஒரு ஆதாரம் இருக்கு, நேரடியா வந்து அவரே வந்து சொல்லியிருக்காப்புல. அப்படின்னு இருக்கிறப்ப இல்ல நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், நாங்க இன்ஸ்டா அரசியல தான் நம்புவோம், இன்ஸ்டால ரீல்ஸ் போறதுதான் வந்து உண்மை, மத்த ரியலா வந்து நாங்க எதுவுமே நம்ப மாட்டோம், இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க என் போலீஸ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஜட்ஜே வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு வெட்டி கொடுத்தாங்கன்னா, அதை வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா, இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுங்க ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து டோட்டலா அது இன்ஸ்டா ஆட்சியாவே வந்து கொண்டு போறாங்கன்றதுதான் பொதுமக்கள். அதாவது 34% ஓட்டு போட்ட மக்களை தாண்டி மீதி 66% மக்கள் வந்து இது நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து இந்த தாவேக்கினர் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ, அறிந்தோ அறியாமலையோ, பார்த்தோ பார்க்காமலையோ பொதுமக்கள் வந்து 34% பொதுமக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து நீங்க இது இன்ஸ்டாவை தாண்டி ஒரு பொது அரசியல்ல களத்துக்கு வந்து நின்றாதான் மக்களோட மனநிலை என்னன்னு தெரியும். இந்த மரிய வில்சனுடைய இவர் சாதாரணமா வந்து ஏதோ இந்த கேவி குப்பம் வந்து போடுவாப்புல இல்ல, அடிக்கடி நானே நடந்து போறேங்க, எனக்கு செருப்பே இல்லைங்க, எனக்கு கார் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒப்பாரி அரசியல் பண்ணி எனக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்ற மாதிரி நீங்க மரிய வில்சனையும் கொண்டு போக முடியாது. மரிய வில்சன் சாதாரண வந்து ஒரு நபர் கிடையாது. அவருடைய பின்புலமானது வந்து மிகப்பெரிய பின்புலம். அவர் யாருன்னா ஜேபிஆரோட மருமகன். ஜேபிஆர் யாரும் தெரியுமா? தெரியாது. நீங்க தான் இன்ஸ்டாவை தாண்டி வர மாட்டேங்கிறீங்களே. ஜேபிஆர் என்பவர் வந்து எம்ஜிஆருடைய உதவியாளராக இருந்தவர், எம்ஜிஆருடைய மெய்காப்பாளராக இருந்தவர், எம்ஜிஆருடைய அடியாளாக இருந்தவர் என்றும் வந்து பார்த்தா சொல்லப்படுகிறது. நீங்க அவரோட வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். சிவாஜி என்ற படமே, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச சிவாஜி என்ற படமே, அந்த படத்தினுடைய வில்லன் கேரக்டரே ஜேபிஆருடைய அந்த தோற்றமும் ஜேபிஆரோட கண்ணாடி முதற்கொண்டு அந்த படத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். காலேஜை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பசங்கள்ட்ட வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் மேலேயும் அவர் மேலேயும் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய மருமகன் தான் இந்த மரிய வில்சன். அவர் ஜேபிஆர் வந்து மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஃபிஷர்மேனு, ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து வந்தாங்கன்னு சொல்லி வந்து ஒரு போலியான தகவலை பரப்புறாங்க. இவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரை வந்து ஜேபிஆர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த ஜேபிஆர் காலேஜ்லயே இவருடைய கொழுந்தியா, அதாவது இவர் மனைவியோட அக்கா தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷன் டயத்துல காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் விஜய் அவர்களை வைத்து விழா நடத்துறதும், காலேஜ் பசங்களுக்கு வந்து அடுத்த முதல்வராக வந்து விஜய் தான் வர வேண்டும்னு சொல்லி வந்து அவங்க காலேஜில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால வந்து சர்க்குலர் அனுப்புறது முதற்கொண்டு எல்லாமே பண்ணவங்க தான் இவங்க. ஆர்கனைஸ்டா பண்ணவங்க. ஏதோ வந்து ஏழை எளிய பிள்ளையா இருந்து மரிய வில்சன் அவர்கள் இன்றைக்கு வந்து நிதித்துறை அமைச்சராகல. அவருக்கு நிதி அமைச்சர் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய கிறிஸ்டின் ஐடென்டிட்டி தான். அவருக்கு பின்னாடி இருக்கிற ஜேபிஆர் ஐடென்டிட்டி தான். அவருடைய மகளுடைய ஐடென்டிட்டி தான். அந்த காலேஜ், அந்த குரூப் ஆஃப் எஜுகேஷன் காலேஜோடைய ஐடென்டிட்டி தான். இது எல்லாமே சேர்த்து தான். அவருடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சிருக்க 5 கோடி சொத்து தான் காமிச்சிருக்காப்புல. ஆனா அவருடைய மனைவியோட சொத்து எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 500 கோடியில இருந்து 1000 கோடியும் தாண்டி போகும். அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பின்னாடி இருக்கிறப்ப இல்ல அவர் ரொம்ப கஷ்டப்படுறவரு, அவர்கிட்ட கார் கூட கிடையாது, ஆனா அவரே தனக்கு ஒரு கார் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காப்புல. ஆனா தாவேக்காரர் வந்து இல்ல அவருக்கு கார் கூட கிடையாதுங்க, அவர் ரொம்ப ஏழை எளியவருங்க அப்படின்ற மாதிரி வந்து சேவிங் பண்ணாம இருக்காரு பாருங்க. சேவிங் பண்ண கூட காசு இல்லைங்கன்ற மாதிரி இவங்க பேசுறது அரசியல் வந்து முதிர்ச்சி கிடையாது. அரசியல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப புள்ளியில கூட வந்து ஆரம்பிக்காம இருந்தாலும் எப்படி? இவருக்கு நிதித்துறை, இந்த நிதித்துறை வந்து எப்படி கொண்டு போவாங்க இவங்க? எப்படி வந்து இதை வந்து நேர்மையா அணுக முடியும்? ஒரு வீடு பூந்த ஒருத்தவங்களை தாக்குற அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மூளையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கிறது? ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங். நிதித்துறை என்பது வந்து ஒரு தமிழ்நாடு நிதித்துறை ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் மட்டும்தான் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதை பொறுப்பா வந்து பொறுப்புணர்ந்து வீட்டில் ஒன்றும் கிடையாது, சம்பாரிச்சு வந்து யார்கிட்ட போய் பணத்தை கொடுப்பாங்க, அம்மாட்ட போய் கொடுப்பாங்க. ஏன் அம்மா வந்து பார்த்தா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஒரு பொறுப்பானவங்க இருப்பாங்க, அவங்க கரெக்டா பணத்தை வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்றது தான் அது ஒரு விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கிறிஸ்டின் என்ற ஒரே காரணத்துக்காகவும், ஜேபிஆருடைய மருமகன் என்ற ஒரே காரணத்துக்காகவும், ஜேபிஆருடைய மகளுடைய கணவர் என்ற ஒரே காரணத்துக்காகவும், பின்னாடி வந்து பின்புலம் இப்படிலாம் இருக்குன்ற காரணத்துக்காக தான் அவர் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு கிறிஸ்டின் லாபியில தான் வந்து இதை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு முக்கியமான துறை ஆதவ அர்ஜுன ரெட்டி, அவரும் வந்து கிறிஸ்டின் தான். நிதித்துறை அடுத்து அவரும் ஒரு கிறிஸ்டின் தான். இப்படி அனைத்து கிறிஸ்டின் புறத்தையும் வந்து அவங்க அந்த மத ரீதியா செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. 10வதுக்கு பேக்ரவுண்ட்ல
இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்குகளோட இருக்க ஒரு நபரை வந்து தமிழ்நாடுடைய நிதியமைச்சர் ஆக்கினது எந்த விதத்தில் நியாயம்ன்றதுதான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தை ஹாட் டாபிக். ரெண்டாவது, ஒரு ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு இறந்துருக்கு. அந்த குழந்தை இறந்ததுன்னு சொல்ல முடியாது, அதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க. அதை போயிட்டு வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. வாயை உள்ளுக்கு வச்சு சிரிச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கேளுங்க, மீதியெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் எதுவும் கேட்காதீங்கன்னா, ஏம்மா நீ ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுமியை வந்து ஒருத்தன் கூட்டு போய் 2 பேர் சேர்ந்து அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை சேர்ந்து கொலை செஞ்சிருக்காங்க. அது தமிழ்நாடு மக்களும் கொந்தளிச்சிருக்காங்க. உங்களுடைய ஐஜியா இருக்கக்கூடிய ஐஜி ரம்யா, அவங்க கோவை சரக ஐஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கமிஷனர் பிளஸ் வந்து டெப்டி கமிஷனர் 3 பேரும் சேர்ந்து வந்து பிரஸ் மீட் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, போனை காமிச்சு. இவ்வளவு தூரம் அவ்வளவு நடக்குது. அதை பத்தி கேள்வி கேட்டா இது வந்து பொலிட்டிக்கல கேட்காதீங்கன்னா அதுவும் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாங்க அந்த அம்மா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்றத வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக இந்த மரிய வில்சன் என்பவர் ஏதோ ஏழை குழந்தைல மாதிரியும் இவர் ஏதோ வந்து காந்தியோட பேரன் மாதிரியும் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது முற்றிலும் தவறான விஷயம். நன்றி, வணக்கம்.